ஹிந்தி மொழி பேசுபவர்களுக்கு தமிழ்நாடு அடைக்கலம் கொடுத்து வருகிறது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் சென்னை கோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். டிசம்பர் 2ஆம் தேதியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ப்ராக்டிகல் எக்ஸாம் நடந்திருக்க வேண்டியது. ப்ராக்டிகல் எக்ஸாம் நடக்காதனால எப்படியும் ஒரு 14ஆம் தேதி 15ஆம் தேதிக்கு பேர் ஒரு நார்மல் நிலைமைக்கு அது வந்துருச்சு என்று சொன்னால் ப்ராக்டிகல் எக்ஸாம் மட்டும் இப்போ நடத்திடுங்க. ஜனவரி மாதம் 2லேருந்து 10க்குள்ளார அவங்களுக்கான அரையாண்டு தேர்வை நடத்துங்கன்னு நாங்கள் அறிவியல் சொல்லியிருக்கோம். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா மதர் டங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது அதிகமாக வலியுறுத்தி சொன்னதே பார்த்தீங்கன்னா சார் தான். பட் அவர் எதனால் இங்கேருந்து அதை சொன்னார் எங்களுக்கு தெரியல. பட் தமிழ் மொழி உங்களுக்கே தெரியும், எத்தனை இந்தியை சார்ந்திருக்கின்ற வடநாட்டை சார்ந்தவங்க இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நம்ம எவ்வளோ அடைக்கலம் கொடுத்துட்ருக்கோங்கிறது உங்களுக்கே தெரியும். நாம் நம்மளுடைய தமிழ் மொழியிலையும் இருமொழி கொள்கையை பின்பற்றும் பொழுது நம்மளுடைய தமிழ்நாட்டை சார்ந்திருக்கணும் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் பரவியிருக்கார் என்பது உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அவர் சொன்ன கருத்து உள்ளபடியே ஆச்சரியத்துக்குரியதாக.